அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு மக்களின் ஆதரவு பெற்ற ஒரு அரசியல் கட்சிக்குண்டா அது என்பிபி கட்சி தான். அதில் எந்த ஒரு எதிர்கருத்தோ அல்லது மாற்று கருத்தோ இருக்க முடியாது. ஏனென்றால் நான் உண்மையாக கண்ட ஒரு நல்ல விடயம் இதுதான் சொல்லணும். அதில் இப்போ மற்ற மற்ற கட்சிகள் எடுத்தால் அவங்க முதல்ல பார்க்குறது சல்லி அவருக்கு மரியாதையை தான் பார்க்குறாரு. இனி அந்த இது என்பிபி இல்லை, அவர்கள் மனிதர்கள்ன்ற ரீதியில் மனிதர்களை தான் பார்க்குறாங்க. இப்போ நான் எத்தனையோ இதை கவனித்தேன். இப்போ பிரபல எதிர்கட்சி தலைவர் வர சில அவங்களோட காட்மார் பொதுமக்களோட நடந்து கொள்கிற முறை நான் பார்த்தேன். அதை பார்த்ததுல இப்போ அதாவது பொதுமக்களை சைட் பண்ணி தள்ளி அங்கால காணொலுக்கு தள்ளி விட்டு அந்த மாதிரி சில பிரயோகம் பண்ணித்தான் எதிர்கட்சி தலைவரை எடுக்கிறாங்க. இனி அவர் எவ்வளவுதான் மக்கள்கிட்ட அவர்கிட்ட உள்ள காசை எவ்வளவுதான் கொடுத்தாலும் மக்கள் பார்க்குறது நல்ல மனதுள்ள மனித நேயமுள்ள ஒரு தலைவர் தான். இப்போ அந்த வகையில் என்பிபி யார் எங்களோட ஜனாதிபதி அனுர அவர்கள் வரும் பொழுதோ உண்மையில் பொதுமக்களோட இந்த மாதிரி நடந்துக்கணும். பொதுமக்களை அரவணைக்கிறாரு, கையை கொடுக்குறாரு, கையை காட்டுறாரு, அவரோட இந்த ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறாரு. இது நல்ல குணம், இதுதான் முன்மாதிரி. மனித நேயத்தை மதிக்கிற ஒரு குணம். இனி அதனால் மிச்சம் அங்கே இந்த இவரை விரும்புகிறதுக்கு ஒரு காரணமாகவும் ஈக்கிலும். இனி எவ்வளவுதான் எத்தனை பேர் என்னதான் சொன்னாலும் மனித நேயம் ஒன்று ஈக்கிறேன்டா அது நான் என்பிபி கட்சியிடம் மட்டும்தான் நான் காண்றேன். மனித நேயம் பலவிதமானவைகளை செல்லும். முஸ்லீம்களுக்கு அந்த பிரதான எமத்தி கொடுக்கல, அந்த அமைச்சர் கொடுக்கல, ஒரு முன்னுதாரணமாக நடந்துக்கல்லண்டு. எது எப்படி போனாலும் முதலாவது சல்லியம் விட காசையும் விட மனித நேயம் எங்கே இருக்கிறா அது என்பிபின்றதுல அதில் எந்த ஒரு வேறுபாடும் இருக்காது. இதைத்தான் நான் மெயினாக அவங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன்.